ஹாய், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? இங்கே பார்த்தீங்கன்னாங்க எங்கள் வீட்டில் 3 நாளாகவே புறா போய் அடைய மாட்டேங்குதுங்க. என்னன்னு கேட்டாக்கா புறம் பூனை பிடிச்சிட்டு போகுது. அதனால் கூண்டுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுதுங்க. அதுங்க பாருங்கள், கூண்டுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுதுங்க. புறம் ஃபுல்லாக மேலே தாங்க இருக்குது. ஓட்டு மேலே போயிடுச்சுங்க எல்லாம். வரவே மாட்டேங்குது வீட்டுக்கு. எல்லாம் மேலே தான் இருக்குது. மேலே உட்காந்து மேலேயும் புறாவும் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பூனைங்களங்க. வீட்டில் ஒரு புறா வளர்க்க முடியல, எல்லா புறாவும் போச்சு. ஒரு புறாவை கூட காணுங்க. எல்லாம் மரத்து மேலே போய் அடைஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் போயிட்டு முருங்கை மரத்து மேலே இருக்குதுங்க. அவ்வளோதான். பாருங்க, இங்கே நிறைய புறா இருந்துச்சுங்க. ஒரு புறா கூட இல்லைங்க. இப்போ எல்லா புறாவும் பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 புறா தான் நிற்கிது. அவ்வளோ இப்போ புறா இருக்கும், நிறைய புறா நிற்கும் இங்கே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீன் கழுவணும். எங்கள் மாமியார் வந்தால் தான் கழுவுவாங்க. ஏன்னா நான் கழுவுனா அவங்களுக்கு பிடிக்காது. நான் கழுவுனா தான் அவங்க சாப்பிட மாட்டாங்களே. அதனால் எங்கள் மாமியார் இவ்வளோ நேரம் தேடுறேன், ஆளை காணும். மீன் வேற கழுவி குழம்பு வைக்கணும். இங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க, ரொம்ப சேட்டை பிடிச்சவர். இருக்க சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணை குத்துவார் உடனே. ரொம்ப கோவம் வரும். ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க நம்மளா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் எங்கள் மாமியாரே காணும். இல்லைன்னா நான் தான் மீன் கழுவணும். சேவலுங்களுக்கெல்லாம் இற வைக்கணும். எல்லாமே சண்டை சேவலுங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு மூளைக்கு கட்டி கிடக்குறாங்க. இங்கே ஒன்று, இந்த கூண்டில் ஒன்று இருக்காங்க. கூண்டில் ஒன்று படுத்துருக்காங்க. பூனைக்கு பயந்து மரத்து மேலே ஏறி நிற்கிதுங்க எல்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.